7.5 ஆண்டுகள்ல 943 முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாத்துனாங்கல்ல இந்த 2.0வா? அதுக்கு என்ன இது? அது என்ன அப்படியே பொங்குறீங்க? இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க ஏதோ gift கொடுத்ததாவும் சொல்றீங்க. என்னது தீபாவளி போனஸ்ன்றீங்க. மாதேஷ் கொண்டாடுறீங்களேங்க. ஏதாவது சொல்ற போற மாதேஷ் 943 முறை மாத்தந்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. இதுல என்ன இது பெரிய புரட்சி இது? உங்களுக்கு சத்தியமா இப்ப புரியல. 943 முறை எதுக்கா மாறுச்சு? வரி என்னன்னா வரி அமைப்பையே மாத்தி இருக்காங்க. வரி அமைப்பே எல்லாம் மாத்தலைங்க. ஐயோயோ அப்பா, நான் சொல்ல திரு ரகுநாதன் அவர்கள் இந்திய தொழிலாளர் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் சொல்றாரு. யாருங்க அவரு? கம்யூனிஸ்ட்காரரா? ஏன்னா இந்த மாதிரி உங்களை யாருமே அந்த அம்பலப்படுத்திட கூடாதா? உங்களை கேள்வி கேட்க கூடாதா? பேசுற டோன்லயே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர். அதாங்க, பேசுற டோன்லயே கண்டுபிடிச்சு. இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமா யார் பேசுவான்னு எனக்கு தெரியாதா? அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அதாவது 943 தடவை மாறிச்சுங்கிறீங்கல்ல, என்ன விஷயம்னாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சீர்திருத்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 4 ஸ்லாப் இருந்தது, இப்ப 2 ஸ்லாப் தான் இருக்கு. அதுதான் 4 ஸ்லாப் போட்டு மக்கள் கிட்ட காசை கசைக்கு பிழிஞ்சிட்டீங்கன்றாரு சிதம்பரம். ஐய ஏங்க, நான் சொல்றது புரியுதா புரியல? நான் சிதம்பரம் யாருங்க அதை சொல்றதுக்கு? சிதம்பரம் தானங்க மிகப்பெரிய பொருளாதாரம். அதுங்கய்யா, உங்க பொருளாதாரத்தை பாருங்க. இந்த பொருளாதார புலி மேத அதெல்லாம் சிதம்பரத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்னும் இந்த உருட்டெல்லாம் உருட்டாது சார். அவர் 2017 இந்தியாவின் எக்ஸ் மினிஸ்டர். நான் இல்ல, நான் சொன்னேன் 2017 இது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் எப்படி கொண்டு வருவீங்க? சாதாரண தெரு ஒரு கொடைக்கு எப்படி வரும், எப்படி சாத்தியம் அப்படின்னு பேசினார். இப்ப கூட அது நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசுனது சொல்லிருக்கீங்க. அது பாருங்க 10 லட்சம் பேர் பாத்துருக்காங்க 24 மணி நேரத்துல. ரைட்டுங்க. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. சிதம்பரம் ரீல்லாம் தொங்கிட்டு இருக்குது. இன்னும் பொருளாதார மேதைன்னு உருட்டிட்டு இருக்கிறீங்க. நாட்டையே திவாலாகனவங்க எவ்வளவு பெரிய பொருளாதார சார். பொருளாதார சாதிச்சு காட்டணும் சார். நாட்டுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அகல பாதத்துல போட்டு சார் அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியும். இன்னைக்கு நீங்க இருங்க சந்தோஷம் இருங்க. நீங்க உங்க சந்தோஷம் எல்லாம் இன்னும் நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. 22ஆம் தேதி பெரிய சந்தோஷம். 22ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பேஸ்ட் வாங்குனீங்கன்னா அதோடைய விலையை விட 22க்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா. அதுக்கு முன்னாடி அந்த வரியை வாங்கினது யாரு? நீங்க தானே வாங்கினீங்க 8 வருஷமா. அதுதான் எனக்கு வாயில ஏதாவது வந்துட போதுன்ற 1947 இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. 8 வருஷமான்றீங்க. எங்க இருந்து வருது? எப்படி இப்பெல்லாம் பேசுறீங்க?